ஜவஹர் அலி, ஏன் திமுகவுடைய எஸ்ஐஆர் எதிர்ப்பை ஒரு திசை திருப்பல், மடைமாற்றம், இல்லை ஒரு அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன அடிப்படை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒருவருக்கு ஒரு ஓட்டுங்கிறது உறுதிப்படுத்தணுமா வேண்டாமா? தகுதியானவர்கள் ஓட்டு போடணும். இப்போ திமுகவுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்குன்னா திட்டமிட்டு போலி வாக்காளர்களை உருவாக்கி அதிகமாக வச்சுருக்காங்க. அது கடந்த காலங்களில் அதுக்கு லிஸ்ட் அவுட்டு ஏற்கனவே வழக்குகள் இருக்குது. இது போன்ற பல்வேறு ஆர்கே நகரில் 13,000 ஓட்டுகள் போலி வாக்காளர்கள்ட்டு அதை நீக்க சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து அவர்கள் நீக்காமல் அதுக்கப்புறம் நீதிமன்றம் போய் அந்த வழக்கை இது பண்ணி நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு பிறகு வழக்காடினாங்க. அதே மாதிரி பெரம்பூரில் ஆர்கே நகர், இன்னும் சொல்ல போனால் இந்த குன்னூரில் இருக்கக்கூடிய நீலகிரி குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் ஒரே வீட்டில் 79 ஓட்டுக்கள். அதில் பார்த்தா எல்லாமே இருந்தவங்க. இப்போ இடம் மாறியவர்கள், இறந்தவர்கள் பெயர்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த நிலையில தான் நம்ம சகோதரர் ஒரு விஷயத்தை சொன்னார். இது இப்போ நான் கேட்குற கால அவகாசம் இல்லைன்றாரு. கால அவகாசம் கொடுத்தா எஸ்ஐஆர் ஏத்துக்கிறாங்க, திமுக ஏத்துக்கிறான்னு சொல்லுங்க. அதாவது திரு ஸ்டாலினே சொன்னாரு கால அவகாசத்தோட பண்ணுங்க. 2003 வருஷம் எஸ்ஐஆர் நடந்துச்சு. முடிச்சு அவர் பேசட்டும், அப்புறம் சொல்லுங்க. கால அவகாசம்ங்கிறது ஏற்கனவே பீகாருக்கு கொடுத்த கால அவகாசம்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம், 2 மாசம் தேர்தலுக்கு முன்னாடி. சரி, ஆனா நமக்கான தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாசம் இருக்குது. 7-8 மாசம் இருக்கா? ஆமா, ஏப்ரல்ல தான் தேர்தல். எத்தனை மாசம் இருக்கு? நவம்பர் வந்துருச்சு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாசமா இருக்குதுல. சரி, ஓகே, இது இருக்கட்டும். அது நீங்க பேசும்போது அவர் பேசட்டும், சொல்லுங்க. இப்போ இதை வைத்துக்கொண்டு திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று கூட்டினாங்களே, அது அந்த ஒரு தேர்தல், அதாவது அது ஒரு கபட நாடகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னார்டா, அனைத்து கட்சிகள் என்றால் ஆக்கப்பூர்வமான 75 எம்எல்ஏக்கள் கொண்ட பல வருடங்கள் தமிழகத்தை ஆண்டு தமிழகத்தில் பல்வேறு துறைகளை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக. அந்த இயக்கத்தை அழைக்காம அனைத்து கட்சி கூட்டம் சொல்றதே வேடிக்கையா இருக்குது. அது எப்படி அனைத்து கட்சி கூட்டம்? திமுக அனைத்து கட்சி கூட்டம் கொடுத்து நீங்க போவீங்களா? கூப்பிடணும்ல, கூப்பிட்டா போயிருப்பீங்களா? கூப்பிட்டு இல்ல கூப்பிட்டா போயிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னங்க, அத சொல்லுங்க. நாங்க நாம ஆய்வு செய்யலாம்னு சொல்லி இருக்கணுமா? அரசு கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது வேறு, திமுக கூட்டக்கூடியது அனைத்து கட்சி கூட்டம் இல்ல. கூட்டணி கட்சிகளையே தேர்தலுக்காக நீங்க ஊழலை பத்தி பேசக்கூடாது, குடும்ப அரசியல் பேசக்கூடாது, இப்ப உள்ளாட்சி நடந்து இருக்கக்கூடிய 800 கோடி பேசக்கூடாது, போதை வஸ்துகளை பேசக்கூடாது, மணல் கொலைகளை பேசக்கூடாது, கிட்னி திருட்டை பேசக்கூடாது. இதெல்லாம் பேசாம ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்காக 49 லெட்டர் பேட் கட்சிகள் முதல்ல எல்லா மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பிம்பத்தை காட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டினீங்க. ஆனால் அது அனைத்து கட்சி கூட்டம் சொல்லக்கூடாது. சரி, அந்த ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு நாடகத்தை நடத்தக்கூடாது. எஸ்ஐஆர் என்றாலே இவர்களுக்கு அலர்ஜின்னு சொல்லும் போது, சார் என்றாலே என்னடால் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் விஷயத்துல இவர்களுக்கு ஒரு அலர்ஜி ஏற்பட்டிருக்கு. அது சார் என்றாலே இவர்களுக்கு ஒரு அலர்ஜி. நான் கேட்கிறேன், 2004 கடைசியாக எடுக்கப்பட்ட அந்த இது ஏற்கனவே 8 முறை எடுத்திருக்கிறாங்க. 2004 அன்றைக்கு இவர்கள் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கும் போது தான் எடுத்தாங்க. அப்போ அது நல்ல சாரா? எவ்வளவு நாள் நல்ல சாரா? நான் கேக்குறது இல்ல சார், இல்ல 3 வருஷம் எடுத்திருக்காங்க. இல்ல திமுக 8 முறை எடுத்திருக்காங்க சார். எவ்ரி 10 இயர்ஸ் கரெக்ட். ஒரே நிமிஷம் நீங்க தெரியுமா, ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்ய போகும்போது தேர்தல் ஆணையம் எப்பொழுது எந்தெந்த சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம்னு அண்டர்டேக்கிங் ஃபைல் கையெழுத்து. எஸ்ஐஆர் யாரும் எதிர்க்கலங்க. ஒரே நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல எஸ்ஐஆர் எதிர்க்கல. அந்த குறுகிய கால அவகாசம் தான் அவங்க எதிர்க்கிறாங்க சார். அத அவங்க தெளிவா சொல்லுங்க சார். இல்ல சார், அவங்க சொன்னாங்க. கேளுங்க சார், நீங்க ஒருவர் மாதிரி பேசுறாரு. ஒருவர் எஸ்ஐஆர் எதிர்க்கிறங்கறாங்க, ஒருவர் எஸ்ஐஆருக்கு கால அவகாசம்ங்கறாங்க. சரி, நான் இல்ல ஒண்ணு இல்ல உங்க மேல கேக்குறேன். இருங்க சார், முடிச்சிடுறேன். சொல்லுங்க. நீங்க இதே 2016 2017 ஆர்கே நகர் தேர்தல் இந்த போற சமயங்கள் எல்லாம் இவங்க சொன்னது, சார் ப்ளீஸ் சார் நீங்க சாரை கொண்டு வாங்க சார், இங்க நிறைய குளறுபடிகள் இருக்கு சார் சொன்னது கருணாநிதி அவர்களும் திமுக அவர்களும். அப்போ இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர்கள் சரி இருங்க, சொல்லுங்க. என்ன சொல்றாரு? வர அடுத்து பேசிருங்க. என்ன சொல்றாரு சொல்லுங்க. என்ன சொல்லிருங்க.
திமுக அவர்களும் கருணாநிதி அவர்களும் 2 பேரும் வெவ்வேறையான எனக்கு தலை சுத்திடுச்சு. சரி, ஓகே. கருணாநிதி பேட்டி எனக்கு இருக்குது, தனியா பேட்டி அவர் என்ன சொன்னாரு பேட்டியா இருக்குது. திமுக வந்து Right, right, அறிக்கையிலே right. Okay, வெளியிட்டது okay. சொல்றேன். ஏன்னா அன்றைக்கு பொதுச் செயலாளர் அன்பழகனை வெளியிட்டு அறிக்கையை வச்சு சொல்றேன். அப்ப கருணாநிதி வேற திமுக வேறங்கிறதுலாம் இல்ல. என்ன வெளியிடல. அன்பழகன் வெளியிலையா அப்போ நீங்க எடுத்து கொடுங்க. சரி, ஏன் சார் நீங்க அப்ப நீங்க அந்த ஆர்கே நகர் தேர்தல் 2016-17 சார் நீங்க வரவேற்கல சார் நாங்க கேக்குறது வேற. சார் இருங்க சார், முடிச்சிடுங்க. மாத்தாதீங்க நீங்க சார். மாத்தல சார், சார், subject நீங்க உங்க நேரத்துக்கு இவங்க சொல்றது கூட நான் என்ன கேக்குறேன், இப்போ மாநில அரசு அதிகாரிகள் தான் இதை நடத்த போறாங்க. மாநில அரசு அதிகாரிகள் யாருக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள்? தேர்தல் கமிஷன் சில காலம் அவர்களை எடுத்துக்கொண்டார். அந்த கேள்விதான் ஆர்கேட்ட கேட்டேன், அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன அந்த விளக்கம் விளக்கம்? போதுமானதா என்ன உங்களுக்கு? விளக்கம் கொடுத்தாரு? இல்ல, யார் அந்த சாஃப்ட்வேரை வந்து அப்லோட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் கடைசி பொறுப்பு போகும். அவங்க அதை என்ன வேணா பண்ணலாம். approval- அவங்களுக்கும் சரி, பிஜேபிக்கு okay. என்ன லிங்க் இருக்குன்னு கேக்குறாரு. சாஃப்ட்வேர் போகுது, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கிறது யாரு? யார் கொடுக்கணும்? தேர்தல் மாநில அரசு அதிகாரிகள். யார்? ஏங்க, இல்ல, Election Commission of India. அவங்க தான் approve Election கொடுக்கணும். Commission of India தான் final draft list release பண்ணுவாங்க. சரி, சார், நீங்க சும்மா 3 பேர் ஜோக்கர் மாதிரி சிரிச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண இல்ல முடியாது. இல்ல. ஜோக்கர் மாதிரி சிரிச்சீங்க. ஜோக் அடிச்சா ஜோக்கர் எல்லாம் சொல்லல. நீங்க ஜோக் அடிச்சா சிரிக்க முடியும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஜோக்கர்ன்ற வார்த்தை இல்ல, அப்ப எல்லாருக்கும் ஒரு credibility நான் இருக்கு. பேசும்போது இருங்கங்க, எல்லாருக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. பேசும்போது ஜவஹர்லால் அமைதியா இருங்க. இல்ல இல்ல, அமைதியா இருங்கன்னு சொல்லுங்க. அது என்ன அது? தம்பி, அபத்தமான ஒரு கருத்து சொல்றாரு. அந்த அபத்தமான கருத்துக்கு சிரிக்காம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. வந்துச்சு. மாநில அரசாங்கமா கொடுக்குது, தேர்தல் ஆணையமா கொடுக்குது. தேர்தல் ஆணையம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுது சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸை. அப்ரூவல் பண்றது தேர்தல் ஆணையம் தானே தவிர இங்க இருக்கின்ற அதிகாரிகள் கிடையாது. சரி, சொல்லுங்க ஜவஹர்லால். சொல்லிட்டீங்களா சார்? சொல்லிட்டேன், ஜோக்கர் சொல்லிட்டேன் சார். நீங்க சொல்லுங்க. சரி, விடுங்க. அது சிரிக்கிறனால சொன்னேன், தவறா நீங்க எடுத்துக்கிறாதீங்க. சரி, okay. என்ன எனக்கு இல்ல, நான் யாரையும் இழிவுபடுத்தி சரி, okay, இது okay. வரைக்கும் இல்ல. இல்லங்க, இல்லங்க. நீங்க நானே சார், தேர்தல் கமிஷன் ஆணையங்கிறது இது வந்து ஒருவர் செய்யக்கூடிய விஷயம் இல்ல. மாநில அரசு அதிகாரிகள் சொல்லிட்டீங்க. கொடுக்கக்கூடிய- ரைட். இல்ல, அந்த ஒரே ஒரு list கேள்வி. வச்சுதான். இந்த இப்போ கேள்விக்கு நீங்க நீங்க பதில் ஒரே சொன்னீங்கன்னா ஒரு நல்லா விஷயம் இருக்குங்க. முதலமைச்சர் வச்ச குற்றச்சாட்டு தான். எஸ்ஐஆர் பணி தொடர்பா எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் பாஜகவின் ரொம்ப கடுமையான வார்த்தையை சொல்றாரு. நான் சொல்ல விரும்பல. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். பாஜக இது போன்ற எந்த சதி செயலில் ஈடுபட்டாலும் நீங்க அதுக்கு வந்து ஒத்து போறீங்க அப்படின்னு உங்களுக்கே எந்த சதி செய்தியில் ஈடுபட்டு பொதுவா சொல்றாரு. இல்லங்க, இல்லங்க, எஸ்ஐஆர்ல உங்களுக்கே சந்தேகம் இருக்கு. ஆனாலும் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏன் ஒரு தயக்கம்? எஸ்ஐஆர் வேணுங்கிறோம். ஏன் வேணும்னா காரணம் தமிழகத்திலே அதிகமான போலி வாக்காளர்களை உருவாக்கி வச்சு திமுக அதன் மூலம் மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற அந்த நப்பாசையில் நாங்கள் அதனாலதான் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம், இவ்வளவு ஓட்டுகள் வச்சிருக்கோம், பணம் இதை வச்சு இவங்க வந்து வெற்றி பெறலாம் எண்ணத்தில் இருக்காங்க. ஜனநாயகத்துல ஒருவருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கணும். ஆனால் இவர்களுடைய எண்ணம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இரண்டாவது சுருக்கமா கேளுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பூத்துல 1000 ஓட்டுகள் இருக்குன்னா 1100 ஓட்டுகள் 16 பூத்துக்கள் இருக்கு. பார்த்தோமா இல்லையா? சரி, இப்ப இதெல்லாம் சரி பண்ண நாம வந்து தீவிர தேர்தல் பணி, அதாவது ஆய்வு பணி நடக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். குறைகள் இப்ப வந்து டைம் வேணும்டா, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, இதுல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, மாத்துங்கிறது அது வேற. இதுல வந்து இதுக்குள்ள முடிக்கணும். அவர் சகோதரர் சொன்னாரு, இந்த ஆசிரியர்களுக்கு பணி சுமை ஏற்படும், அதுல நியாயமானோட. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு பரிசீலனை இது இல்லாம உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இதை சரியான முறையில் போலி வாக்காளர்களை நீக்கி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் நீங்கள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று உறுதி கொடுத்திருக்குது. இது நீங்க இனிமே வேணாம் போது அப்போ உங்களுக்கு பயமும் பதட்டம் என்னடா, நீங்கள் எப்படி ஈரோடு தொகுதியில 40,000 வாக்குகளை போலி வாக்காளர்களை வச்சு உருவாக்கி நீங்க கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்றீங்களோ, இன்னும் சொல்ல போனா இல்லங்க, அவங்க எப்படிங்க உருவாக்க முடியும்? அப்ப யார் அப்ரூவ் கொடுக்கறா? சார் நீங்க சார் தேர்தல் திமுக போலி வாக்காளர்களை உருவாக்குதுனே வெச்சுக்குவோம். யார் அப்ரூவ் கொடுக்கறா? யார் அப்ரூவ் கொடுக்கறா? சார் தேர்தல் காலத்தை விட்டு ஓடி போய்ட்டாங்க பேசுறாங்க. தெரிஞ்சிருந்தா முடியும். தேர்தல் காலத்துல எனக்கு இன்னொரு கெஸ்ட் இருக்காரு, நான் கருத்து வாங்கணும். முடிங்க. ஆணையத்தினுடைய அதிகாரிகள் யாருமே தமிழகத்தை அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்களே, அறிவிச்சிருக்காங்களா? எந்த மாநிலத்தினுடைய அதிகாரி? தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய அதிகாரி தானே. ஓகே.